ஃப்ரெண்ட்ஸ், 21 கெஸ்ஸிங் பார்க்கலாம். நம்ம 20 எடுத்த கெஸ்ஸிங் எல்லாம் எதுவும் மேட்ச் ஆகலை, எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. நாம் ஒரு ரூட்டில் பார்த்தோம், அது வேறு ரூட்டில் போயிடுச்சு. ஸோ இது எப்படியெல்லாம் வந்திருக்குது இந்த 69, இந்த 21க்குமே 69 அப்படின்ற நம்பரு ஏற்கனவே ட்ரை பண்ணும்போதெல்லாம் வரல. இப்போ எதிர்பார்க்காத நேரத்தில் அது வந்துடுச்சு. ஏன் அப்படின்னா நான் சொல்கிறேன் பாருங்கள். இது நிறையா இன்னுமே பின்னாடி பக்கம் மார்க் பண்ணின்னு போயினே இருக்கணும். ஏன்னா இந்த 21 வந்தாலே அந்த ஞாபகம் வரும். ஆனால் அது ரொம்ப லாங்காக போயிடுச்சு, இனிமேல் வராதுன்னு நினச்சிட்டோம். அதனால் அந்த ஐடியாவே பண்ணல. ஏன்னா 2-3 தடவை அது நான் ப்ளே பண்ணி அது வரல. அதனால் அதை அப்படியே விட்டுட்டோம். அது ரொம்ப லாங்கில் இருக்கிற பேட்டர்ன் அப்படியே எடுத்துன்னு வந்து இப்போ இங்கே வச்சுட்டாங்க. ஏன்னா இந்த இடத்துலும் ப்ளே பண்ணி பார்த்தேன், அது இங்கே ஏபியில் போயிடுச்சு. இதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இடத்துலையும் ட்ரை பண்ணது, இந்த இடத்துலையும் ட்ரை பண்ணது. இங்கே இந்த மாதிரி எங்கெல்லாம் இந்த 12க்கான நம்பர்ஸு 71வோ இல்லை 21, 26 அந்த மாதிரிலாம் வருதோ அந்த இடத்துல எல்லாம் அதை ட்ரை பண்ணது தான். ஆனால் அப்போ வரல, இப்போ வந்துச்சு. எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். ஏன்னா அந்த ஐடியாவே இல்லை, மறந்துச்சு அந்த பேட்டர்னு. இங்கே பாருங்கள் 21, அது கீழே 19. இந்த 19ன்ற நம்பர்ஸை தான் நம்ம எப்படியெல்லாம் ஆப்போசிட் வருதோ அந்த மாதிரியெல்லாம் ப்ளே பண்ணுறது தான் இந்த கேமு. இங்கே பாருங்கள் 26க்கு 69, ஓகேவா? இந்த இடத்துல 26க்கு இங்கே 69. அதே மாதிரி பாருங்கள், இங்கே 14, அதாவது 69. அப்புறம் அந்த 21ன்ற நம்பரு 62. அதாவது அந்த 21ம் 69ம் அதுதான் வந்து செட்டு, ஓகேவா? பாருங்கள் 69, இந்த இடத்துல பாருங்கள் 69. இப்போ நமக்கு 21 அந்த நம்பருடைய ஆப்போசிட் எல்லாம் வரணும். அந்த 21க்கு ஃபுல் ஆப்போசிட்டு 67, ஓகேவா? அந்த மாதிரி தான் வந்து நம்பர்ஸு வருது. ஆனால் நம்ம ட்ரை பண்ணும்போது தான் வராது. நம்ம வராது அப்படின்னு நினைக்கும் போது கரெக்டாக வந்துடும். என்ன பண்ணுறது? சரி, இப்போ பாருங்கள். இப்போ 62 அதுக்கு 21, இந்த 46 அதுக்கு ஒரு 69. புரியுதா? பாருங்கள், 62 அது 21 அப்படின்னு இங்கே வந்துச்சு. அப்போ இந்த 46 69 அப்படின்னு வந்துச்சு. ஸோ இந்த 72 நமக்கு 27 இல்லைன்னா 77ன்னு வரணும். இதை தான் நம்ம இது எல்லாத்துலேயுமே வந்து இது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கிறதுனால தான் இதை எடுத்துருக்குறோம். இங்கே பாருங்கள், அதே மாதிரி இங்கே பாருங்கள், இந்த 21க்கு 71, இந்த 46க்கு 69. அதாவது 71 பி போர்டு ஆப்போசிட்டு 21 அப்படின்னு ஸ்ட்ரைட்டாக வந்துச்சு. இப்போது இந்த 46 திரும்பி 64, அது கரெக்டாக பி போர்டு தான் ஆப்போசிட் பண்ணணும். அந்த பி போர்டு ஆப்போசிட் பண்ணால், அதாவது இங்கே 21 டைரெக்டாக வந்துச்சு, இங்கே 41ன்னு வந்துக்கணும், அதை திருப்பி 96ன்னு வந்துக்கணும், அது 69 அப்படின்னு வந்துச்சு. இப்போ அது கீழே 68 இருக்குது. ஆனால் இந்த பேட்டர்ன் படி பார்த்திங்கன்னா இந்த 72க்கு இங்கே 77 இருக்குது. அதே மாதிரி வாங்க, இதே மாதிரி இங்கே பாருங்கள், இந்த 14க்கு ஒரு 60, இங்கே 46, இந்த 62க்கு 71, ஓகேவா? இப்போ இந்த 27க்கு 77. ஸோ இது 3 தடவை கரெக்டாக கேம் முடிஞ்சுது. ஸோ அதே கேமை திரும்பவுமே ஸ்டார்ட் பண்ணலாம், ஓகேவா? ஆக என்னன்னா 21, 26 இல்லை 21, 96, 77 இதுதான் கேமு. இங்கே பாருங்கள்,
14, 62, 27. இந்த 14க்கு ஒரு 46, இந்த 62க்கு 62, இந்த 27க்கு 72. ஓகேவா? இதிலிருந்து இது. இப்போ இதிலிருந்து இது. ஓகேவா? அப்போ அங்கேருந்து திரும்பவுமே இது இதிலிருந்து இப்போ நமக்கு இந்த மாதிரி வரணும். ஓகேவா? இது 4வது டைம் தான், ஆனால் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே பாருங்கள், 96க்கு 69, இந்த 74க்கு 74. ஸோ இந்த இடத்துல என்னன்னா இப்படி தான் வந்தது. ஆனால் ஏன் இந்த இடத்த காமிக்கிறேன்னா, இங்குமே நல்லா பாருங்கள், இந்த 26க்கு ஒரு 21, இந்த ஏ போர்டில் 2க்கு 2 நம்பர் கூட்டினா 4, 421. இங்கே 5க்கு ஒரு நம்பர் கூட்டினா 6, இந்த சி போர்டுக்கு 9. திரும்பவுமே இந்த 4க்கு இங்கே 9 வரணும். அப்படி 9 வந்துச்சுன்னா இங்கே டைரெக்டாக வைக்கணும். அதாவது இங்கே 2 ப்ளஸ் பண்ணியாச்சு, இங்கே 1 ப்ளஸ் பண்ணியாச்சு, இங்கே எதுவுமே ப்ளஸ் பண்ணாமல் அப்படியே வச்சிடணும். அப்போ நமக்கு சி போர்டில் இந்த 6க்கு 1, இந்த 4க்கு 9, இந்த 4க்கும் 9ன்னு வந்துச்சுன்னா நமக்கு 9 சி போர்டு நின்றுச்சுன்னா 079 அப்படின்னு வரணும். அதான் இங்கே பாருங்கள், 96க்கு 69, இந்த 74க்கு 79 அப்படின்னு வரணும். அதனால் 079 ஒன்றும் 077 அப்படின்ற ஒரு நம்பரும் மேட்ச் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த 27க்கு ஒரு 27, இதுலேருந்து இந்த பேட்டர்னில் 77 இருக்குது. அப்படி இல்லைன்னா 77 அப்படின்னு வைக்கலாம். 077 அப்படின்ற நம்பரு, ஒரு 079 அப்படின்ற நம்பர் மேட்ச் பண்ணலாம். இந்த இடம் பார்த்துங்க, நமக்கு 52, இங்கே 25ன்னு வச்சாங்க ஆல் போர்டில். இந்த 41 ஆல் போர்டில் 41ன்னே வச்சிட்டாங்க. இந்த கேப்பில் இருக்கிற 66 பாருங்கள், ஆல் போர்டில் 66. ஸோ இந்த மாதிரி கேப் நம்பருமே கூட சில டைமில் வந்துடும். அதை பார்த்துங்க, அதுக்கு தான் இந்த மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நமக்கு என்னென்ன நம்பர் எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்துக்குங்க. இது எல்லாமே நான் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த மார்க்கிங்கில் உங்களுக்கு ஏதாவது ஐடியா வருதான்னு பார்த்துக்குங்க. ஓகேவா? பாருங்கள், இந்த 077, 079 அப்படின்ற நம்பர் எடுத்திருக்கேன். அந்த பிசி வந்து 79க்கு ஒரு 74 அப்படின்றதுமே ஒரு நம்பர் ஆப்போசிட் வரலாம் அப்படின்னு எடுத்திருக்கு. அப்புறம் பாருங்கள், இந்த 72, 27, 77, 22. ஸோ இந்த மாதிரி தான் பிசி செட் பண்ணியிருக்கு. பாருங்கள் எப்படின்னு. உங்களுக்கு எந்த நம்பரு மேட்ச் ஆகுதோ அந்த நம்பரோட வச்சு உங்கள் நம்பருமே ஏ போர்டில் வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா ஏற்கனவே நம்ம எடுத்த கெஸ்ஸிங் எல்லாம் பார்த்து உங்களுக்கு ஏதாவது கிடைச்சிதுன்னா அதை மேட்ச் பண்ணிக்கோ, ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து இந்த 74, 79 பிசி மேலே ஒரு சான்ஸ் இருக்குது. ஏன்னா இங்கே பாருங்கள், இந்த 961 அதுக்கு இந்த சி போர்டு ஆப்போசிட் பண்ணால் 966 இந்த இடத்துல. ஓகேவா? அது கீழே 746 இருக்குது. அந்த நம்பர் தான் ஏற்கனவே இங்கே ஃபுல் ஆப்போசிட்டில் வந்தது. ஓகேவா? 241 அப்படின்னு 421 அப்படின்னு வந்துச்சு. ஸோ இருந்தாலுமே இது வந்து இந்த 421ன்றது 746 ஏ போர்டு ஆப்போசிட் பண்ணி ஏசி ஆப்போசிட் பண்ணி இங்கே வந்தது பிசியில். அதே மாதிரி இங்கே ஏசியுமே ஆப்போசிட் பண்ணி திரும்ப, அதாவது ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி இங்கே 91 ஏசி, இங்கே 69 பிசி, இங்கே 76 ஏசி, இங்கே 21 பிசி, அதுக்கு மேலேயும் 77 தான் இருக்குது. ஸோ 7ன்ற நம்பர் ஆல் போர்டில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதோட இந்த 74, ஏன்னா இது வந்து இங்கே பாக்ஸில் இங்கே பிசியில் போயிடுச்சு. ஓகேவா? இப்போது அதுக்கு இந்த 7ன்ற நம்பர் மேட்ச் பண்ணலாம். ஆனால் இந்த 96 கீழே தான் 74 இருக்குது. இங்கே 96 கீழே 76 இருக்குது.
அந்த நம்பர் இப்போ இங்கே 69 அப்படின்னு வரும்போது இந்த நம்பரு திரும்ப 74 அப்படின்னுமே டைரெக்டாக வந்துடலாம். இல்லைன்னா இங்கே நல்லா பாருங்கள், இந்த 746 இங்கே 743. அப்போது இங்கே இந்த 6க்கு 1 அப்படின்னு பண்ணிவிடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 1 2ன்னு வந்திருக்கு. திரும்பவுமே இந்த இடத்துல இதுக்கு ஆப்போசிட்டு இங்கே 1 அப்படின்னு தான் வந்திருக்கு. இப்போ திரும்பவுமே நமக்கு இங்கே 743 இங்கே 746. ஸோ இதுக்கு 6க்கு 1 அப்படின்னு வச்சா இங்கே 3ன்னு வச்சா கேப்பில் 2 அப்படின்ற நம்பர் நிற்கணும். அந்த 2க்குமே ஆப்போசிட் பண்ணால் 7 அப்படின்ற நம்பர் தான் வரணும். அப்போ இந்த 74 பிசியில் 79 அப்படின்னுமே நம்ம இந்த இடத்துல மேட்ச் பண்ணோம். ஓகே, 79. அப்போ 779 இல்லை 279 அப்படின்னுமே கூட வரலாம். ஏன்னா இங்கே 79 ஏற்கனவே பிசியில் நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் இந்த 74 79மே இங்கே நல்லா தான் இருக்குது. அதனால தான் 079 அப்படின்ற கெஸ்ஸிங்கை தான் நம்ம ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணோம். இந்த 77 அப்படின்றது ஏற்கனவே 3 சான்ஸு முடிஞ்சுது. ஏன்னா இங்கே ஒரு 27க்கு இங்கே ஒரு 72 வந்துச்சு. இந்த 72 தான் 3வது. இங்கே 77ன்னு ஸ்டார்ட் பண்ணி இந்த 46ல் முடித்தாங்க. ஏங்க இங்கே 16ல் ஆரம்பித்து இந்த 14ல் ஆரம்பித்து இங்கே 46ல் முடித்தாங்க. ஓகேவா? இப்போது என்னென்னா அதுக்கப்புறம் பாருங்கள், இதே சேமு இங்கே 21லேருந்து இங்கே 74க்கு போச்சு. அதனால் இங்கே 22லேருந்து 74க்கு வந்தது. இந்த இடத்துல 74லேருந்து 77க்கு வந்தது. ஸோ எப்படி பார்த்தாலுமே இந்த 72 அப்படின்ற நம்பர் தான் நமக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதுவுமே டபுள்ஸில் தான் 74 இல்லை 79 இல்லை 22 77 72 27 அப்படின்ற நம்பருமே தான் நமக்கு திரும்ப திரும்ப இந்த இடத்துல மேட்ச் ஆகினே இருக்குது. ஸோ அதனால் இந்த நம்பர்ஸை நாம் பிசியில் வச்சு ப்ளே பண்ணலாம். ஓகேவா? பாருங்கள், ஆல் போர்டில் 7-2 வரத்துக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? பார்த்து லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். அடுத்த கெஸ்ஸிங் வீடியோவில் பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட்.